பகுதி 6. சித்தார்த்தர் நாட்டை விட்டு வெளியேறுதல். சாக்கிய சங்கத்தின் பெரும்பான்மையினரின் ஆதரவுக்கு ஆதரவாக போருக்கு சித்தார்த்தர் தனது ஆதரவை தர தவறும் பட்சத்தில் அவர் சங்கத்தின் சட்டதிட்டங்களை மீறியவராக கருதப்படுவார் என்றும், அதனுடைய விளைவாக கீழ்க்கண்ட ஏதாவது ஒரு தண்டனையை அவர் ஏற்க வேண்டியிருக்கும் என்று சேனாதிபதி எச்சரித்தார். நாடு கடத்தப்படுவது, பெற்றோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது அல்லது தூக்கிலிடப்படுவது. இதனை கேட்ட சித்தார்த்தர், என் பெற்றோர்கள் செய்த குற்றம் என? அவர்களின் சொத்தை ஏன் பறிமுதல் செய்கிறீர்கள்? அவர்கள் செய்த குற்றம்தான் என்ன? போர் வேண்டாம் என்றுதானே கூறினேன். அது ஒரு குற்றமா? அது குற்றம் என்றால் நானே நாட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்று உறுதி கூறினார். தான் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய காரணத்தை தன் பெற்றோரிடமும் தன் மனைவி யசோதராவிடமும் எடுத்து கூறினார் சித்தார்த்தர். சித்தார்த்தரின் முடிவை கேட்டு அவர்கள் துயரத்தில் ஆழ்ந்தனர். உங்கள் இடத்தில் நான் இருந்திருந்தாலும் இதையேதான் செய்திருப்பேன் என்றார் யசோதரா. சாக்கிய குல மக்கள் அனைவரும் துயரத்தில் ஆழ்ந்தனர். சித்தார்த்தர் தன் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடினர். சாக்கியருக்கும் கோலியருக்குமான போர் நடைபெறாமலே கூட போகலாம். நீ ஏன் அவசரப்பட்டு வனவாசம் செல்ல வேண்டும் என்று தந்தை சுத்தோத்தனாரும் தாய் பிரஜபதி கௌதமியும் கேள்வி எழுப்பி சித்தார்த்தரின் முடிவில் இருந்து அவரை மாற்ற முயன்றனர். இருப்பினும் சித்தார்த்தர் சங்கத்தாருக்கு அளித்த வாக்கை காப்பாற்றுவதற்காக இல்லறத்தை விட்டு வெளியேறுவது என்று முடிவு செய்தார். சித்தார்த்தரின் ஒரே மகன் ரகுலன் அப்போது குழந்தையாக இருந்தார். சித்தார்த்தர் நாட்டை விட்டு வெளியேறிய போது தான் பின்னால் வர வேண்டாம் என பல முறை கூறியும் அவரது நம்பிக்கைக்குரிய தேர்ப்பாகன் சனா சித்தார்த்தர் பயன்படுத்திய கந்தகத்துடன் காடு வரை அவரை பின்தொடர்ந்து சென்றார். தன் பின் வரவேண்டாம் என எவ்வளவோ எடுத்து கூறியும் காடு வரை அவரை பின்தொடர்ந்து வந்த தேர்ப்பாகன் சனாவிடம் தனது ஆடைகளையும் ஆபரணங்களையும் கழற்றி கொடுத்த சித்தார்த்தர், கூடி வரும் மேகங்கள் மீண்டும் கலைவது போல உயிர்கள் அனைத்தும் கூடி பிரிகின்றன என நான் நினைக்கிறேன். எனவே நண்பரே, நீங்கள் துயர் அடைய வேண்டாம், என்னுடன் காட்டிற்குள் வர வேண்டாம், திரும்பி செல்லுங்கள் என்று அறிவுரை கூறிய சித்தார்த்தர் தன் நீண்ட எழிலார்ந்த தலைமுடியை மழித்து கொண்டு முழுமையான துறவு நிலைக்கு தயாரானார். பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்ட சனா துவராடையுடன் நின்ற சித்தார்த்தரை பணிவுடன் வணங்கி நின்றார். பின்னர் தனது அன்பிற்குரிய குதிரை கந்தகத்தை கனிவுடன் தடவி தந்த சித்தார்த்தர் கந்தகத்திடமும் தேர்ப்பாகன் சனாவிடமும் விடை பெற்று கொண்டு தன் வழியே தன்னந்தனியாக காட்டிற்குள் நுழைந்தார். மக்களின் நன்மையை கருதி போருக்கு ஆதரவு தர மறுத்து அறத்தின் பக்கம் நின்று தன் இல்லறத்தையும் நாட்டையும் விட்டு சித்தார்த்தர் வெளியேறிய போது அவருக்கு வயது 29. அன்பார்ந்த தோழமைகளே, கௌதம புத்தரின் உண்மை வரலாறு எனும் இந்த தொடரை நான் உலக மாமேதை, இந்திய பௌத்த மறுமலர்ச்சியின் தந்தை பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய புத்தா அண்ட் தம்மா எனும் நூலை தழுவியே வழங்கி வருகிறேன். கௌதம சித்தார்த்தர் அவர்கள் ரோஹிணி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையின் காரணமாக நடக்க இருந்த போரை எதிர்த்த காரணத்தினால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவானது என்று பாபா சாஹேப் அவர்கள் வரலாற்றை ஆய்வு செய்து தனது புத்தா அண்ட் தம்மா எனும் நூலில் தெளிவாக பதிவு செய்துள்ளார். பொதுவாக சித்தார்த்தர் ஏன் இல்லறத்தை விட்டு வெளியேறினார் என்பதற்கான காரணமாக அவர் 4 காட்சிகளை கண்டதால், அதாவது வயது முதிர்ந்த முதியவரை காண்கின்றார், நோய்வாய்ப்பட்ட பலகீனமான மனிதனை காண்கின்றார், ஒரு மனித சடலத்தை 4 பேர் தூக்கிச் செல்வதை காண்கின்றார், 4வதாக மரத்தடியில் தியான நிலையில் அமர்ந்து இருக்கும் துறவியை காண்கின்றார். இந்த காட்சிகளை கண்டதின் விளைவாகவே மனிதனின் துன்பத்திற்கான காரணத்தை அறிய அவர் இல்லறத்தை விட்டு வெளியேறியதாக மக்களின் மனதில் பதிய வைக்கப்பட்டுள்ளது. இயல்பாகவே பிற உயிர்களிடத்தில் அன்பும் கருணையும் கொண்ட அற உணர்வு மிக்கவராக விளங்கிய கௌதம சித்தார்த்தர் தன் வாழ்நாளில் மேலே குறிப்பிடப்பட்ட அந்த 4 காட்சிகளையும் நிச்சயமாக கண்டுதான் இருப்பார்.
அக்காட்சிகளின் விளைவுகளை குறித்தும் யோசிக்கவே செய்திருப்பார். ஏன், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே இது போன்ற காட்சிகளை காணவே செய்திருப்பர். சித்தார்த்தரை பொறுத்தவரை ரோஹிணி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையே அவரை இல்லறத்தை விட்டும் நாட்டை விட்டும் வெளியேறி துறவு நிலை எய்தும் சூழ்நிலையை உருவாக்கியது. இருப்பினும் மக்களின் துன்பத்திற்கான காரணத்தை கண்டறிந்து மக்களை துயரத்திலிருந்து மீட்க வேண்டும் எனும் நோக்கத்தில் அவர் உறுதியாக இருந்ததால்தான் ரோஹிணி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை சுமூகமாக தீர்ந்து சாக்கியர் கோலியர் இடையேயான போர் தவிர்க்கப்பட்ட பின்பும் கூட கௌதம சித்தார்த்தர் நாடு திரும்ப மறுத்து தொடர்ந்து துறவு நிலையை கடைபிடித்து மக்களின் துன்பத்திற்கான காரணத்தை தொடர்ந்து தேடினார் என்பது என் கூற்று. ராஜாவின் மகன் கௌதம சித்தார்த்தர் அறத்திற்காக இல்லறத்தையும் நாட்டையும் விட்டு வெளியேறி துறவு ஏற்கும் பகுதி இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது காஞ்சி ஆனந்தன்.